PM ஸ்ரீ திட்டம் விளக்கமும் கேள்விகளும். PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள சுமார் 37,600 அரசு பள்ளிகளில் 600 பள்ளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு மும்மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மூன்றாவது மொழி எது என்பதை அந்தந்த பள்ளிகளே தீர்மானிக்கும். ஆங்கிலம் மூன்றாவது மொழி தவிர மற்ற அனைத்து பாடங்களும் தமிழிலேயே நடத்தப்படும். மாணவர் எண்ணிக்கை, இடவசதி மற்றும் உள்ளூர் விருப்பம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இந்த பள்ளிகள் தேர்வு செய்யப்படும். மீதமுள்ள 37,000 அரசு பள்ளிகளில் தற்போது போல இருமொழி கொள்கையே தொடரும். கேரளா உட்பட எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட PM ஸ்ரீ என்ற ஒரு நல்ல திட்டத்தை தமிழகம் மட்டும் எதிர்ப்பது ஏன்? மூன்றாவது மொழி தேவையில்லை என்றால் முதல்வர் விஜய் மற்றும் திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் மட்டும் அதை போதிப்பது ஏன்? தனியார் பள்ளிகளில் மும்மொழி கல்வி அனுமதிக்கப்படுகிற போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் அந்த வாய்ப்பை மறுப்பதுதான் சமூக நீதியா? காசு உள்ளவனுக்கு மும்மொழி, இல்லாதவனுக்கு இருமொழி. இதுதான் உங்கள் சமூக நீதியா, முதல்வர் விஜய் அவர்களே?